நாமெல்லாம் மனுஷங்களை காப்பாத்துறதுக்காக எதையும் பலி கொடுப்போம். அவன் ஆடு மாடுங்களை குரங்கு கூட்டத்தை காப்பாத்துறதுக்காக மனுஷங்களை பலி கொடுக்குறான்னா பாருங்களேன். அக்பர் சிங்கத்தையும் சீதா சிங்கத்தையும் ஒரே ஏரியால வைக்காதே சிங்கத்தை வைக்காதே. பசுவை வச்சு கொலை பண்ற இந்த கும்பல் இன்னொரு பக்கம் பசுவை வச்சு கல்லா கட்டிக்கிட்டு இருக்கு. வணக்கம் தோழர்களே. சங்கிகள் உலகம் ஒரு தாறுமாறான தனி உலகங்க. அது மனித குலத்தினுடைய உலகத்திற்கும் அதுக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. நாமெல்லாம் மனுஷங்களை காப்பாத்துறதுக்காக எதையும் பலி கொடுப்போம். அவன் ஆடு மாடுங்களை குரங்கு கூட்டத்தை காப்பாத்துறதுக்காக மனுஷங்களை பலி கொடுக்குறான்னா பாருங்களேன். நீங்க பரிணாம வளர்ச்சின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க. முன்னாடி போனானா அவன் பகுத்தறிவாதி, சரிங்களா? முன்னாடினா அடுத்தடுத்த கட்டமா வளர்ந்துகிட்டே போறது. அது சாதாரண மனுஷங்களும் போவாங்க. அதை பகுத்தறிஞ்சு போறவங்க இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி இருப்பாங்க. ஆனா பின்னாடி கூடி போறவங்க ஒரு கூட்டம் இருக்கு தெரியுங்களா? அதுதான் சங்கி கூட்டம். நீங்க குரங்குல இருந்து மனுஷன் பிறந்தான்னு சொல்றாங்க. மனுஷன்ல இருந்து குரங்காகிற கூட்டத்தை பாத்திருக்கீங்களா? அதுதான் சங்கி கூட்டம். ஏங்க, ஆடு மாடு கோழி நாய் நரியெல்லாம் லவ் பண்ணா கூட காண்டாகிறாங்கன்னா பாத்துக்கங்களே. காண்டாகி கடுப்பாகுறாங்க. அது எப்படி உங்க வீட்டு நாய் எங்க ஏரியாவுக்கு வரலாம்? அது எப்படிங்க ஆடு மாடெல்லாம் லவ் முடியலங்க? யாருங்க இவங்கெல்லாம்? என்னங்க நடத்திட்டு இருக்கானுங்க? சிலிக்குறின்னு ஒரு உயிரியல் பூங்கா டார்ஜிலிங் மாவட்டத்துல இந்த சிலிக்குறி உயிரின பூங்கா இருக்கு. இதுல 2 சிங்கம் இருக்கு. ஒரு சிங்கத்தோடைய பேரு, அது ஆண் சிங்கத்தோடைய பேரு அக்பர், பெண் சிங்கத்தோடைய பேரு சீதா. ஏன் அதுவும் ஆண் சிங்கம் சொன்னேன்னு கேக்குறீங்களா? ஆண் சிங்கம் யாராவது இருந்துட்டு போட்டான். ஏன்னா பெண்கள், அது விருகமா இருந்தாலும் அது விலங்கா இருந்தாலும் எந்த ஆணோடு இருக்கிறோம் என்பதை பத்தி தான் பெண்களுக்கான அடையாளமே கொடுக்குது இந்த சமூகம். ஆணோடைய அடையாளத்துலதான் பெண்களே இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க பேரெல்லாம் பின்னாடி போட்டுட்டு இது ஒரு கூட்டம். புரியுதுங்களா? அப்ப அதுல நம்ம தெளிவா இருந்துக்கணும். சிங்கத்திலே அதான் பாக்குறானுங்க. அக்பர் சிங்கத்தையும் சீதா சிங்கத்தையும் ஒரே ஏரியால வைக்காதே சிங்கத்தை வைக்காதே ஒரே இடத்தில் வைக்காதே ஒரே ஊரில் வைக்காதே. இடத்தை மாத்துங்கடா அப்படின்னு யார் சொல்லிருப்பா? விஸ்வ இந்து பரிஷத்து. அதுல இருக்க ஒருத்தனை கூட ஒரு கடுகளவு மூளை இருந்தா கூட யோசிப்பானுங்க. கடுகளவு மூளை இருந்தா கூட இவனுக்கு பூரா காலி டப்பா வச்சு சுத்தி திடுறவங்களா? இல்ல மூளை இருக்கிற இடத்துலங்க காலி டப்பா வச்சு சுத்தி திடுறாங்களா? இவங்க போய் எப்படி யோசிப்பாங்கன்னு நமக்கு தெரியாதா? இவனுங்க போராட்டம் நடத்துறானுங்க. அக்பர் சிங்கத்தையும் சீதா சிங்கத்தையும் பிரிச்சு வச்சிருங்க ஜி அப்படின்னு நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கிறானுங்க. நமக்கு குபுக்குன்னு சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா லூசு பயல்களா ஊர் உலகத்துல எம்பிட்டு வேலை கிடக்கு, நீங்க இடத்துல பாத்துட்டு இருக்கீங்க. நமக்கு குபுக்குன்னு சிரிப்பு வந்துருச்சு. இந்த சங்கி கும்பல் இருக்குல்ல, அதுங்களாம் ஆடு மாடுங்க எல்லாத்தையும் மேல பயங்கர லவ்வா இருக்கிறதா காட்டிக்குங்க. மாட்டை உரிச்சா கொல்லுங்க, மாட்டுக்கறி தின்னா கொல்லுவானுங்க, மாட்டை கொண்டு போய் வித்தா கொல்லுவானுங்க. ஆனா இந்த மாட்டுக்கறி பிசினஸ்ல இந்தியா 2வது இடத்துல இருக்கு உலகத்திலேயே. அதுலயும் குறிப்பா அந்த மாட்டுக்கறி பிசினஸ் ஊர் உலகத்துக்குலாம் ஏற்றுமதி பண்ணவங்க 4 பார்ப்பனர்கள், 4 பெரிய நிறுவனங்கள். அதுலயும் 2 பாப்பானுங்க முஸ்லிம் பேர்ல நிறுவனம் நடத்துறான். எவ்வளவு திருட்டு பயல்கன்னு பாருங்க. இந்த கும்பல்லாம் சேர்ந்துட்டு இங்க இருக்கிற மாடை பூரா அறுத்து வெளிநாட்டுக்கு தள்ளிவிட்டு உள்ளூர்ல கொஞ்சம் விலை கம்மியா இருக்கு, புரோட்டீன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சாமானிய உழைக்கிறவ ஒரு மாட்டுக்கறி சாப்பிட்டா உசுர விட்டுறானே, அது எப்படி சாப்பிடலான்னு. தூத்துக்குடியில சங்கி பயலுக ஒரு வேலையை பார்த்தானுங்க. என்ன தெரியுங்களா? ராத்திரி குட்டி லாரிக்குல குட்டி யாரன்னு ஒரு குட்டி லாரி அதை தூக்கிட்டு போய் ஊர் உலகத்துல இருக்கிற ஊருக்குள்ள மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கிற மாடுகள் பசு மாடுகள் எல்லாத்தையும் களவாட ஆரம்பிச்சாங்க. என்னடா இது ஆடு மாடுங்க களவாண்டுட்டு போயிட்டே இருக்கானுங்களேன்னு பார்த்தா கைங்கலமா பிடிச்சா அதை களவாண்டு கசாப்பு கடைக்கு அனுப்புனது யாரு? சங்கி பயலுக. ஆனா இந்த பக்கம் வந்து கேட்டா என்ன சொல்லுவாங்க? பசு புனிதம், பசு எங்கள் தாய், பசு எங்கள் தாய். நீங்க அது நல்லா தெரியுதுடா. ஏன்னா ஆடு மாட அலைகிறவரு பசுதான் உங்க அம்மாவா இருக்கணும். ஏன்னா மனுஷிக்கு பிறந்திருந்தா மனுஷங்களெல்லாம் நம்ம நேசிச்சிருப்போம். இது ஒரு பக்கங்க. பசுவை வச்சு கொலை பண்ற இந்த கும்பல் இன்னொரு பக்கம் பசுவை வச்சு கல்லா கட்டிக்கிட்டு இருக்கு. அல்லது பசுவை கொண்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க கசாப்பு கடைக்கு, விரட்டி போய் காசை புடுங்குறது அவங்க கிட்ட. தமிழ்நாட்டுல அப்படி ஒண்ணு நடந்திருக்கு, கோவை பக்கம். அப்புறம் புடிச்சு அவர் போய் நேரா போய் போலீஸ் ஸ்டேஷன் நிப்பாட்டிட்டாரு. அப்புறம் போலீஸ்காரங்க புடிச்சு மண்டையில 4 போடு போட்டு ஓடுறா அப்படின்னு பத்தி விட்டானுங்க. அது ரொம்ப ஃபேமஸான செய்தி, உங்களுக்கு தெரியும். அப்ப பசுவை கொண்டு போய் சேர்க்கிறவங்கிட்ட காசை வாங்கிட்டு விட்டுறான். நீ பசுவை கொண்டா எனக்கு பிரச்சனை இல்லை, காசை கொடுத்துரு. இவனே பசுவை திருடி கொண்டு போய் கசாப்புக்கு அனுப்புவான். எனக்கு பிரச்சனை இல்லை, நான் மேடையில மட்டும் பசுவை பத்தி பேசுவேன். இவனே வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுவானுங்க. எனக்கு பசுவை கொள்றதுல பிரச்சனை இல்லை, ஆனா எனக்கு கல்லா கட்டணும். இந்த கும்பல் இன்னைக்கு சிங்கத்துக்கிட்ட வந்து நிக்குது. நான் இன்னொரு சிம்பிளா ஒண்ணு சொல்லவா?
காதலர் தினம்னாலே இவங்களுக்கு வந்து அப்படியே வைப்ரேட் ஆயிடுவானுங்க, கையெல்லாம் புல்லரிச்சிடும். ஆம்பளை பொம்பளை ஒன்னா பார்க்க விட மாட்டானுங்க. தெரியாம அண்ணன் தங்கச்சி கூட கடை போயிட்டாங்க, நான் பிடிச்சி தாலியை கட்டு அப்படின்றது. அப்படி நிறைய கேஸ் உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது. அப்புறம் போய் நின்று நாய்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது. சரி, அவங்க இஷ்டம், அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதோட கல்யாணம் பண்றாங்க. இந்த காதலர் தினத்துக்கு சென்னையில ஒருத்தர், அதான் காவி ஒருத்தர் நாய்க்கு தாலி கட்டி இருக்காரு. ஒரு நாய் தான் கிடைச்சிச்சு போல இருக்கு. தாலி கட்டிட்டு பாத்துருக்காங்க, அது ஆம்பளை நாயா போச்சு. ஒரு ஆம்பளை நாய் இன்னொரு ஆம்பளை நாய்க்கு தாலியை கட்டி பிடிச்சு. நமக்கு இன்னொரு கேள்வி கூட இருக்கு. தாலி சென்டிமெண்ட்ல அப்படி பொங்குறவங்க இந்த காவி கும்பல். தாலி கட்டிட்டோம்னா அப்படியே புனிதம் பொல்லங்கன்றவங்க. அதனாலதான் போய் இந்த என்னது புதிய தலைமுறையில ஒரு விவாதம் நடக்குது. அந்த விவாதத்துல தாலியை பத்தி பேசுறாங்க. அங்க போய் டிஃபன் பாக்ஸ் படி கொண்டு எரிஞ்சிட்டு வரானுங்க. ஏன்னா தாலி புனிதம் இல்லையா, ஆனா அதை கொண்டு தெருவில் இருக்கிற ஒரு ஆம்பளை நாய் கட்டி விடுறான். சரியா, உங்க கான்செப்ட் படி அது பொம்பளை நாய்க்கு அது கட்டி விடியா, அது ஒரு ஆம்பளை நாய் கட்டி விட தெருவில் போற வரைக்கும் மண்டியில் அடிச்சுட்டு சிரிச்சுட்டே போனாங்களாம். இவங்களுக்கு எப்பவுமே மூளை வராதுங்க, மூளை வளராதுங்க. ஏன்னா அப்படி ஒரு செட்டப்ல தயாரிக்கப்பட்டவங்க அப்படின்னு ஊரே சிரிச்சிட்டு போகுது இவங்களை பார்த்து. என்ன அது காதலுக்கு எதிரின்னுவான். நான் என்ன கேட்கிறேன், திருமாலும் லட்சுமியும் காதல் தானே கல்யாணம் பண்ணாங்க, முருகனும் வள்ளியும் காதல் தானே கல்யாணம் பண்ணாங்க. ஏங்க சிவனும் திருமாலும் லவ் பண்ணி தானே ஐயப்பன் பிறந்தான்னு சொல்ற. என்னாச்சு இப்படி தெருவா எல்லா சாமியும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கு. இந்து சாமி பூரா நம்ம கும்புற எல்லா சாமியும் லவ் பண்ணிருக்கு. மதுரை வீரன் சாமி லவ் பண்ண சாமி. அப்ப ஊர்ல இருக்கிற எல்லா சாமியும் லவ் பண்ணி சந்தோஷமா கல்யாணம் பண்ணிருக்கு. அதைத்தான் சாமியா வச்சு கும்பிடுறோம். உனக்கு எங்க இடிக்குதுன்னு நான் கேக்குறேன். இந்த சாதி கும்பல் தான், இந்த காவி கும்பல் தான் தலித் பகுதியில் இருக்கிற நாய்கள் எங்க தெருவுக்கு வரக்கூடாது, எங்க நாய்களோட கூடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தான். அதோடைய நீட்சி தான் சிங்கத்திட்ட போய் நிக்கிறாங்க. புரியுதுங்களா? சிங்கத்திட்ட போய் என்ன நிக்கிறானுங்க, இத மேற்கு வங்கத்துல இருக்கிற உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கிற அளவுக்கு போயிருக்காங்க. அப்படி என்னையா நடந்துச்சு அப்படின்னா, பொதுவா வந்து இந்த உயிரியல் பூங்கால வளர்க்குற மிருகங்களுக்கு பேர் வைக்கிற வழக்கம் உண்டு. அப்படி பேர் வைக்கும் போது பழைய சிங்கம் ஒண்ணு இருந்திருக்கு, ஒரு ஆம்பளை சிங்கம். அதுக்கு அக்பர்னு பேர் வச்சு விட்டாங்க. அது வாட்டுக்கு இருந்திருக்கு. இந்த பக்கம் புதுசா ஒரு சிங்கம் வந்ததை சீதான்னு பேர் வச்சிருக்காங்க. அது வாட்டுக்கு இருக்கு, அது பெண் சிங்கம். இப்போ மனுஷ பயல்கள் தான் சாதி மதம் லொட்டு லொசுக்கு பணம் ஏமாத்து வேலை அம்புட்டோம். மிருகங்களுக்கு அது கிடையாது. மிருகங்கள் பியோரா சரியான ஒரு ஆண் மிருகமா இருந்தா, அதுவும் பெண் மிருகம் தேர்வு செய்து ஓகேன்னு சொன்னா அந்த மிருகத்தோட குடும்பம் நடத்த அப்படித்தான். அதுக்கு வந்து பெரிய சம்பாத்தியம் கிடையாது, ஊரை ஏமாத்தணும்னு அவசியம் கிடையாது. நேர்மையா ஒரு வாழ்க்கை வாழ்றது விலங்குகள். அதுக்குள்ள போய் ஒரு ட்விஸ்ட் வச்சா பாருங்க. அக்பர் அப்படின்ற ஆண் சிங்கம், சீத்தை என்கின்ற பெண் சிங்கம். இது ரெண்டையும் ஏரியாவை பிரிச்சு விடியா, ஏரியாவை பிரிச்சு விடு. இது எங்க மதத்துக்கு இழுக்கு. எதையா ஒரு பொம்பளை சிங்கம் வச்சு வளர்க்கறது மதத்துக்கே இழுக்குன்ட்டானுங்க. அதுவும் அக்பர்ன்ற ஒரு முஸ்லீம் சிங்கத்துக்கிட்ட விட்டாங்க. சிங்கத்துல எங்கடா முஸ்லீம் இந்தெல்லாம் வந்துச்சு? ஏன்டாடி ஒரு பேர் வைக்கிறாங்க. இப்ப நான் வச்சிருக்கேன் மகனுக்கு ஃபிடல் காஸ்ட்ரோன்னு. ஃபிடல் காஸ்ட்ரோன்னு ஒரு கிறிஸ்தவ பேரா இருந்துச்சு. காஸ்ட்ரோன்றது அங்க இருக்கிற ஒரு இனத்தினுடைய பேரா, கிறிஸ்தவர்களுடைய பேரா இருந்துச்சு. அதை பார்த்துட்டு நீங்க எல்லாம் கிறிஸ்தவர்கள் எனக்கு அடையாளம் சொல்றதா? ஏய், நான் சாமி கும்பிடாதாளு. நான் ரொம்ப சிம்பிளா ஒண்ணு சொல்லவா, எந்த பேரையும் யார் வேணாலும் வச்சுக்கலாம். அது மிருகங்களுக்கு வைக்கிற பேரை வச்சு நீ ஒரு அரசியல் பண்ண ட்ரை பண்ற பாரு, ரொம்ப காஜியா இருக்கு, ரொம்ப கேவலமா இருக்கு. ஏன்னா அதுக பாட்டுக்கு தெரியுதுங்க. அதுங்க ஜாலியா கொஞ்சிக்கிட்டு கொலாவிக்கிட்டு, அதுகளுக்கு முதல்ல அக்பர்ன்ற பேர் எனக்கு வச்சிருக்காங்கன்னா அவர் தெரியாது பாவம். அந்த அக்பர்ன்ற பேரு ஒரு முஸ்லீம் பேருன்னு அந்த சிங்கத்துக்கு தெரியாது. மேபி அக்பர்னு கூப்பிட்டா வரலாம், சீதான் கூப்பிட்டா வரலாம். ஆனா அது வந்து வேற வேற மதத்துடைய பேருன்னு அந்த ரெண்டு பேருக்கும் தெரியாது. அவங்க பாட்டுக்கு ஜாலியா இருக்கிறாங்க லவ் பண்ணிக்கிட்டு. இவனுங்களுக்கு என்னன்னு தெரியல. அதுவும் ரெண்டு சிங்கங்கள் சேர்ந்தா கூட இந்து சிங்கமும் இஸ்லாமிய சிங்கமும் சேர்ந்துடக்கூடாதான். இது கேடுகட்ட கேவலமான அரசியல். ஏன் கேடுகட்ட கேவலமான அரசியல்ன்ற? இந்துன்ற போர்வையில அராஜகம் செஞ்சுட்டு கேவலம் பண்ணிக்கிட்டு ஒரு மிருகங்களுக்கு இடையில சாதி மதத்தையும் புகுத்திக்கிட்டு இருக்கிற அறிவற்ற கூட்டத்தினுடைய வெளிப்பாடு. காவிகள் இது அரசியல் தான் பண்றாங்க. காவிகள் இது அரசியல் தான் பண்றாங்க. இந்த ராமருக்கு முதல்ல ரத யாத்திரை நடத்தினார் இல்லையா, யாரு? பிஜேபியினுடைய மிக முக்கியமான தலைவர் அத்வானி. நினைப்பிருக்கா? அந்த அத்வானி பொண்ணே ஒரு முஸ்லீமை தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. பிஜேபியினுடைய முக்கிய தலைவர்கள் பல பேருடைய பெண்கள் முஸ்லீமை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அது அவங்க காதல் திருமணம், அது அவங்க விருப்பம், அது அவங்க இஷ்டம். நீ இடையில எல்லாம் புகுந்துக்கிட்டு உட்காந்துருக்க முடியாது. இதுல ஆடு மாடுகளுக்கு இடையில வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க. ரெண்டு சிங்கத்தை வந்து பிரிச்சு வைன்னு. இந்த கேனத்தனமான விஷயம் எங்க போயிருக்கு? மேற்கு வங்க கோர்ட்டுக்கு போயிருக்கு, உயர் நீதிமன்றத்துக்கு. யாரு கண்டது பே? இப்ப எல்லா நீதிமன்றங்களும் காவிகளுடைய பாக்கெட்ல இருக்கு.
படக்குன்னு ஒரு நீதிபதி வந்து ஆமா ஆமா இந்து சிங்கத்தை கொண்டு போய் இஸ்லாமிய சிங்கத்தை லவ் பண்ண விடுறது திட்டமிட்டு இந்த நாட்டில் நடக்கிற சதி. இந்த சதிக்கு பெரிய காரணம் யாரு அப்படின்னா மம்தா பானர்ஜி தான் இந்த சதியை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு உருட்டுனா கூட உருட்டுவானுங்க. ஆக மொத்தம் மூளையே பயன்படுத்தாம ஒரு கும்பல் தெரியணும்னு முடிவு பண்ணிட்டு தெரியுது. மூளை இருக்கிறவங்க அப்பப்ப அடிச்சு புரிய வைக்கணும். புரிய முடியலைன்னா அடிச்சு ஓட விட்டுணும். அப்படித்தான் நம்ம வேலை.